இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுமா? பொதுவாகவே ரிஷபம் பார்த்தீங்கன்னா மேடம் எக்ஸலண்ட்டாக இருக்குது 2028 வரைக்கும். நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, இப்பயும் நான் பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. ரிஷபராசி அன்பர்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னு கேட்ட, அதனாலதான் ரிஷபத்துக்கு எந்த ஒரு கலத்திர ரிலேஷன்ஷிப் நல்லாவே அமையறதில்ல பெரும்பாலான ரிஷபத்துக்கு. ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதியே செவ்வாய். அப்ப நான் என்ன பாத்தீங்கன்னா தேவதையா இருந்தாலோ, எனக்கு ஒரு கந்தர்வனே என்ன கல்யாணம் பண்ணிக்கினாலோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கின அப்புறம் உனக்கு ஒரு 2 கொம்பு முளைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபத்துக்கு மோர் தென் 90% அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, நாங்க உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இதுதான் ரிஷபம். நான் மாட்டுக்கு என் வழியில போறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாலே நான் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா ரிஷபத்துக்கும் மைண்ட் செட் மேடம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்க, இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடம் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம் என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போறோம் சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் நம்ம மனுஷால பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பிளானட்ஸ் பொய் சொல்றதுல. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம்.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கும் மேலே பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்கிறோம். கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனிக்கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனாக சொல்லியிருந்தேன். உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க. இல்ல காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து என்னென்ன மேடம், உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளோ நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளோ நடந்தாலும் அது நல்லதுதான். எனக்காவே இருந்தாலும் சரி, உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது மேம்? பொதுவாகவே வந்து ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எக்ஸலண்டா இருக்கு 2028 வரைக்கும். நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, இப்பயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு. ரிஷபராசி அன்பர்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு செவ்வாய் வந்து நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் சம ஆற்றல் பொருந்தியவர். உங்களுக்கு நான் ஈக்குவல், எனக்கு நீங்கள் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு இது ரிலேஷன்ஷிப். அப்படின்னா பொதுவாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7 மற்றும் 12க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதனால தான் ரிஷபத்துக்கு எந்த ஒரு கலத்திர ரிலேஷன்ஷிப் நல்லாவே அமையறதில்ல பெரும்பாலான ரிஷபத்துக்கு. ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதியே செவ்வாய். அப்போ நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தேவதையாக இருந்தாலும், எனக்கு ஒரு கந்தர்வனே என்னை கல்யாணம் பண்ணிக்கினாலும், என்ன கல்யாணம் பண்ணிக்கின அப்புறம் உனக்கு ஒரு 2 கொம்பு முளைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபத்துக்கு மோர் தென் 90% அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்துக்கு அதிபனும் செவ்வாய் தான், விரயஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்போ சுயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. ரிஷபம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எல்லாருக்கும் ரொம்ப விட்டு கொடுத்து போகிறவங்க. யாரு கூடயும் எனக்கு சண்டை போட விருப்பம் கிடையாது. நீ என்னை எவ்வளோ வந்து டிக்ரேட் பண்ணாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக உனக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்து நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை திருப்பி சண்டை போடணும், பழி வாங்கணும், பிரச்சனை பண்ணணும், அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. உன்னை ஹார்ம் பண்ணாமல் நான் ஒதுங்கணும்னு நினைப்பேனே தவிர உன்னை நான் எக்காரணத்தை கொண்டும் மனசில் வச்சு கெடுக்கிற சில ராசிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ரிஷபத்துக்கு எப்பயுமே கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கூல். நாங்கள் யாரை வாழ்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யார் தாழ்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. முடிஞ்சால் யாராவது எங்களை தேடி வந்தால் நாங்கள் 4 ஹெல்ப் பண்ணுவோம், இல்லையா நாங்க உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இதுதான் ரிஷபம். நான் மாட்டுக்கு என் வழியில போறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாலே நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னையே வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா ரிஷபத்துக்கும் மைண்ட் செட் மேடம். யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் வராது. ரிஷபத்துக்கு அந்த குணம் இயற்கையாவே உண்டு. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கான் அப்படின் போது எனக்கு வரும், என்ன நீ என்ன வந்து ரொம்ப கம்மியா இட போடுற, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நான் பாக்குறேன், நான் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இது ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது தேவையா அப்படின்னா தேவைதான் மேடம். ஏன்னா எவ்வளவு நாள் தான் நாங்களும் அடிமையாவே இருப்போம், எவ்வளவு நாள் தான் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலிங்கா எல்லாருக்கும் பிளசண்டாவே இருப்போம். நாங்களும் மனுஷங்க தாயா, நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். இது ரிஷபத்துக்கு நல்லதா என்ன கேட்டா 100க்கு 100% நல்லது மேடம். ஏன்னா ரொம்ப நாளா ஒரு அங்கீகாரம் கிடைக்காத இருக்க ராசி தான் ரிஷபம். இப்ப இந்த ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களை விட்டுருங்க, அவங்க தனி வேர்ல்டில் வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லவ், அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை, ஒரு உலகமே இருக்கும். ஒரு பையனை பார்க்கும் போதே ஒரு லவ் வந்துடும், அவங்களுக்குன்னு ஒரு குடும்பமே கிரியேட் பண்ணிப்பாங்க, அதாவது கனவுலே வாழ்வாங்க அப்படின்லாம். ஸோ இளம் வயசு பிள்ளைங்க அதுங்க ஒரு ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபை நம்ம சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கணவர்னால ஒரு இரிட்டேஷனை தாங்கிட்டு இருந்தவங்க தான். நான் வந்து நிறைய ரிஷபம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணுறது தெரியாமல் ஆப்போசிட், அதாவது என்ன சொன்னேன்னா ஒத்து வராத ராசியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும். ஒன்று தனுசை கல்யாணம் பண்ணிக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா துலாம கல்யாணம் பண்ணிக்கும். அட்ராக்ட் ஆகிறதே அவங்க மேலே தான் அட்ராக்ட் ஆகும். இல்லை குடும்பத்திலேயே பார்த்து கட்டி வச்சாலும் அந்த மாதிரி தான் கட்டி வச்சுடுவாங்க. தானாகவே அமைஞ்சிடும், தானாகவே அமையும். தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல சந்தோஷமா வாழக்கூடாது அப்படின்னு ஈசன் வந்து எழுதி வச்சுட்டாரு. பிரம்மன் எழுந்த விதின்றதை விட ஈசன் எழுந்த விதின்லாம். அப்படிப்பட்ட ரிஷபம் இப்ப கோவம் வரும் உங்களுக்கு. சுயஸ்தானத்துல செவ்வாய் வரும்போது எனக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடு, நீ என்ன எவ்வளோ நாள் தான் வந்து என்ன நீ வந்து அடிமையாவே ட்ரீட் பண்ணுவ. கணவர்கிட்ட கேட்பாங்க, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், என் மேலே என்ன குறை இருக்குது, உன் மேலே எல்லாமே குறை இருக்குது, என் மேலே என்ன குறை இருக்குது காமி அப்படின்னு வந்து விரல விட்டு சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் இது. வாண்டட் இல்லைங்களா? அதே மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணாலும் ரிஷபம் அமைதியாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா மேடம், நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், என் குழந்தை எந்த ஆஸ்பெக்ட்லையும் கஷ்டப்படக்கூடாது.
அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். எனக்கு கிடைக்காதது அத்தனையும் என் குழந்தை கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ரிஷபராசி மாமியாருக்கு எனக்கு நல்ல மாமியார் கிடைக்கல, என் மருமகளுக்கு நான் நல்ல மாமியார் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபராசி மருமகளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல அம்மா கிடைக்கல, எங்கள் மாமியாரை வந்து நான் வந்து பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும், அவங்க மேலே பாசமாக இருக்கணும், இப்படி எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் ரிஷபம். அப்படி இருக்க பட்சத்தில் பல வருஷமாக அதுங்க செஞ்சுட்டு தான் இருக்குதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பர்த் அவங்க வந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்னோட மனைவி நல்ல மனைவி அப்படின்னு சொல்ல கிடையாது, ஒரு குழந்தை என்னோட அம்மா வந்து ஐடியல் மதர் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனால் எல்லாமே ரிஷபம் டிசர்வ் பண்ணும். இந்த காலகட்டம் குழந்தை சொல்லும் என் மதர் வந்து ஐடியல் மதர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும். நீ என்ன இப்படி நீ ஆட்டம் போட்டுட்டே இருந்தால் நான் எல்லாமே செய்யணுமா, சம்பாரிச்சு உன் தலையில் கொட்டிகிட்டே இருக்குமா, என்னால் முடியாது, மரியாதை கூட நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த ரெஸ்பெக்டை கேட்டு வாங்கக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு அப்படின்லாம். அப்போ கோமே வராமல் இருந்தாலும் உங்களால் வாழ வந்து தகுதி இல்லை அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா. இப்போ தங்கம் காப்பரே கலக்கல்னாலும் அதை நம்மளால நகை செய்ய முடியுமா, அழகாக ஷோகேஸில் தான் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருந்த ரிஷபம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமையை பறிப்பாங்க. கேட்டு வாங்குறது ரெண்டாவது, என் உரிமையை எனக்கு கொடு, நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு, உனக்கு நான் வந்து உழைச்சி கொட்டுறேன், இல்லைன்னா நான் உழைச்சி கொட்ட மாட்டேன். எனக்கு என்னோட கம்ஃபர்ட் முக்கியம், என்னோட நிம்மதி முக்கியம், என்னோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ யோசிச்சு பாருங்க, ரிஷபத்துக்கு இது தேவைதானே? இதுவும் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கான அங்கீகாரம், மரியாதை, திறமை, புத்திசாலித்தனம் எது இருந்தாலும் அங்கீகாரம் இல்லாத இருந்த ரிஷபம் இப்போ அங்கீகாரத்தை புடுங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இது ரொம்ப நல்லது. என்ன, கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இந்த எரிமலை மாதிரி வெடிப்பாங்க, எரிமலை மாதிரி பொங்கி எழுவாங்க. அது வந்து குடும்பத்தில் ரொம்ப நல்லது செய்யுங்க, ஆஃபீஸ்லேயும் நல்லது செய்யுங்க. ஆனால் உங்கள் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து எரிமலை பொங்குச்சுனாலும் தாங்க முடியாதுல்ல மேடம், நமக்கே நம்மளுக்கு ஹர்ட் ஆகிடும். மேடம் எவ்வளோ வேணா கோவப்படலாம், சண்டை போடலாம், எல்லாமே பண்ணலாம். சண்டை போட்டுட்டு கோவப்பட்டு வருத்தப்படக்கூடிய ராசி ரிஷபம். ஐயோ நான் வந்து தேவையில்லாம அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதி அப்படின்றதால கணவர்கிட்ட பயங்கரமா வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர் கிட்ட அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். எவ்வளவோ பட்டாச்சு தூக்கி போட போறோம்னா தூக்கி போட்டுடலாம், தப்பே இல்லை, வேண்டாம், அதை பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை. அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபன். ரிஷபம் சொந்தமாக ஏதாவது ஒன்று வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம். ஒன்று வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம், இல்லை கார் வாங்குறதுக்கு, இல்லை 2 வீலர் வாங்குறதுக்கு, இல்லை எனக்கு தேவையான சில வஸ்துக்கள் வாங்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபார்ம் மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், கார்டன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி இந்த பூமி சார்ந்தது, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் ஒரு கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா பண்ணுறதுக்கு. நாங்கள் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன், போகிறதுக்கான காலகட்டம். வெளிநாடு போயிட்டு அங்கேயே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் ரிஷபத்துக்கு நடக்கும் மேடம். ஓகே, சூப்பர் மேம். ரொம்ப நாளாக அமைதியாக இருந்து எரிமலையாக பொங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இது வேணும், இதை வந்து நான் கேட்டு வாங்கி பெற போகிறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகா பார்த்துக்கலாம். இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.